சில சமயங்களில் நம்பிக்கை நம்மை விட்டு செல்வது போல் தோன்றும். ஆனாலும் வாழ்க்கையில் ஒரு ஒளி இருக்கிறது. நம்பிக்கையின்மையாய் பற்றி பேசும் போது இந்த உணர்வுகள் தற்காலிகம் என்று நினைவில் கொள்ளுங்கள். எப்போதும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. மனச்சோர்வு மற்றும் நம்பிக்கையின்மை ஏற்படுத்தும் போது நாம் அதை எதிர்கொள்ள வேண்டும். நீங்கள் தனியாக இல்லை. அன்பான சொந்தங்களே, இந்த வீடியோல நாம பேசுறது மலர் மருத்துவம் எப்படி வணக்கம். வேலை செய்யுது இன்று நாம் அப்படிங்கறத பற்றி மலர் மருத்துவத்தில் ஒவ்வொருத்தருக்கும் மனசு, தாக்கங்களுக்கு பழக்கம், அதிக நடத்தை உணர்திறன் பற்றி எல்லாம் வேற பேசுவோம். வேற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த குணங்கள் சில நேரம் சரியில்லாம போனா அதுக்கேற்ற மலர் மாதிரி மருத்துவம். மலர் மருந்துகள் இருக்குது. தாக்கங்களுக்கு அந்த மலர் மருந்துகளை அதிக எடுத்துக்கிட்டா உணர்திறன் அந்த பற்றி தவறான இன்று குணங்கள் மெதுவா மாற ஆரம்பிக்கும். அதே மாதிரி நமக்குள்ள நல்ல குணங்கள் அதிகமா இருந்தாலும் கூட மலர் சில மருத்துவத்தில் சமயம் அதுவே பிறரின் நமக்கு தாக்கம் பற்றி பிரச்சனையா பார்ப்போம். மாறிடும். அக்ரிமோனி, நம்ம சென்டாரி, வாழ்க்கையில எது வால்நட், நமக்கு தொல்லை ஹாலி கொடுக்குதோ, ஆகியவை எந்த இதில் அடங்கும். மனநிலை நம்மளை பாதிக்குதோ அந்த ஒவ்வொரு குணத்துக்கும் ஒவ்வொரு மனநிலைக்கும் தனித்தனி மலர்கள் வகுக்கப்பட்டிருக்குது. அதைத்தான் இந்த வீடியோல நாம தெளிவா விளக்கியிருக்கோம். இதை கேட்கும்போது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி சலிப்பா தோணலாம். ஆனா இதுக்குள்ள ரொம்ப பெரிய தெய்வீக சக்தி கொண்ட இயற்கை மருந்துகள் இருக்குது. இந்த மலர் மருந்துகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டா கண்டிப்பா மனசுல நல்ல மாற்றங்கள் வரும். மனக்குழப்பத்தால வந்த உடல் பிரச்சனைகளையும் நம்ம உடலே தானா சரி பண்ணிக்கிற சக்தி இதுக்கு இருக்கு. இதுல எந்த பக்க விளைவுகளும் கிடையாது. எந்த தயக்கமும் இல்லாம இப்ப நீங்க எடுக்குற மற்ற மருந்துகளோட சேர்த்தும் எடுத்துக்கலாம். நன்றி சொந்தங்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் போடுங்க. இன்னும் ஏதாவது விளக்கம் அல்லது விபரம் வேணும்னா கமெண்ட்ல கேளுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம்.